வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீணா, கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நந்தையாறு இணைப்பு பாலம் திட்டம் நிறைவேற்றப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. தொட்டியம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம். டாக்டர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பு. விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி. தமிழகம் மற்றும் புதுவையில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நந்தையாறு இணைப்பு பாலம் திட்டம் நிறைவேற்றப்படும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். மேல் அரசூர், சாத்தம்பாடி, ஓரத்தூர், கண்ணனூர், மால்வாய், கருடமங்கலம், அழுந்தலைப்பூர், வரக்குப்பை, சிறுகளம்பூர், ஊட்டத்தூர், பி.கே. அக்ரஹாரம், ரெட்டிமாங்குடி, காணக்களியநல்லூர், வந்தலை, வடுகர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து தின்னக்குளம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் அதிமுக அரசு அச்சுடைந்த வண்டி என்றும் அது எந்த நேரத்திலும் கொடை சாயும் எனவும் விமர்சித்தார். என் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி. என் வெற்றி என்பது இந்த ஊர் மக்களுக்கான வெற்றி. என் வெற்றி என்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வெற்றி. ஆக அத்தனையும் ஒரு சேர பெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய வாக்கை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அங்கே உங்கள் ஊர் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி குரல் கொடுப்பேன். வரவேண்டிய நிதியை அழுத்தம் கொடுத்து கொண்டு வருவேன். நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன். அந்த திட்டங்கள் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த திட்டங்கள் மூலமாக நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். அந்த திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மருத்துவமனைகள் கிடைக்கும். ஆக நீங்கள் என்னை எம்பி ஆக்கினால் உங்களுக்கு கடமைப்பட்டவனாக, நன்றி உள்ளவனாக, உங்களுடைய சேவகனாக என்றும் இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நான் இப்பொழுது தோழமை கொண்டிருக்கிற கட்சி, நீங்கள்லாம் மிகவும் விரும்புகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் விரைவிலே தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்க இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கட்சி அச்சு உடைந்த ஒரு வண்டி. எந்த நேரமும் அது கொடை அழிந்து விழுந்துடும், உருண்டு போயிடும். அதனால நீங்கள்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம். இதனைத் தொடர்ந்து ஆலம்பாக்கம் பகுதிக்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தொகுதி மக்களின் பிரச்சினைகள் தீர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் தன்னிடம் கொடுத்த மனுக்கள் அனைத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். தான் வெற்றி பெற்றால் 100 நாள் வேலை உறுதி திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் தொகுதி மக்களை கலந்தாலோசித்தே அனைத்து முடிவுகளையும் எடுப்பேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். உதயசூரியன் சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வெற்றி பெறுகிற அந்த நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன். உங்கள் தேவைகளையும் அறிந்து கொள்ளுவேன். அவற்றை உறுதியாக முடித்து தருவேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியனம். நன்றி.
இதனைத் தொடர்ந்து வெங்கடாச்சலபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் மக்களின் விருப்பப்படியே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக குறிப்பிட்டார். தாம் பெரம்பலூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினரானால் தேவையான நிதிகளை பெற்று தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என உறுதியளித்தார். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் உதயசூரியன், நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் எப்பொழுது இந்த வேட்பாளர் அல்லது பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பானோ என்று நீங்கள் எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும், இருந்ததும் எனக்கு தெரியும். உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிற வகையில் இந்த தேர்தலில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். போட்டியிட்டு வெற்றி பெற்று அங்கே டெல்லிக்கு செல்கிற பொழுது அங்கே இருந்து வந்து உங்களுடைய ஊர் தேவையை எல்லாம் புரிந்து கொண்டு மையத்தில் இருந்து வருகிற நிதியை உங்களுக்காக, உங்க ஊர் மக்களுக்காக, ஊர் தேவைக்காக முழுமையாக சிந்தாமல் சிதறாமல் அப்படியே செலவிடப்படும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் இன்று தொட்டியம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன்படி தொட்டியம் ஒன்றியத்திற்குட்பட்ட மணமேடு பகுதியில் சற்று நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதையடுத்து வலகரை, முள்ளிப்பாடி, கொளக்குடி என காலை 11 மணி வரை தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பிறகு மதியம் 3 மணிக்கு உன்னியூர் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கும் டாக்டர் பாரிவேந்தர் பெரியபள்ளிப்பாளையம், சின்னப்பள்ளிப்பாளையம், ஸ்ரீ ராமசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு 8 மணி வரை வாக்கு சேகரிக்கிறார். விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கும் மோடி அரசு பெரு நிறுவனங்களுக்காக மட்டுமே செயல்படுகிறது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர் அதிக ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்களை பட்டியலிட்டார். விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்தவர் பிரதமர் மோடி என குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்காக 6000 ரூபாய் வழங்கும் திட்டம் ஒரு தேர்தல் நாடகம் என சுட்டிக்காட்டினார். கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் வழங்குவேன் என குறிப்பிட்ட பிரதமர் 15 ரூபாய் கூட வழங்கவில்லை என விமர்சனம் செய்தார். விவசாயிகளுக்கு அடக்க விலை மற்ற 50% லாபம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில மோடி சொன்ன உறுதிமொழி. நான் கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைத்திருக்கிறதா? அதை கிடைப்பதற்கான முயற்சியில பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஈடுபட்டதுண்டா? கிடையாது. அதே போலதான் நெல்லுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கல. இது அரிசிக்கு மட்டுமல்ல, அனைத்து உணவுப் பொருளுக்கும் ஆதார விலை இதுவரையும் கிடைக்கல. அந்த விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு மோடி அரசு மறுப்பு தெரிவிக்கிறது. விவசாயியுடைய கடனை மறுப்பு தெரிவிக்கிற மோடி அவர்கள் தனக்கு வேண்டிய நண்பர்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு, கார்பரேட்டுகளுக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பொள்ளாச்சி விவகாரத்தை திசை திருப்ப அதிமுக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய மு.க.ஸ்டாலின் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது ஜெயலலிதாவிடம் கைரேகை வாங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஜெயலலிதா மரணத்தில் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதே தமது முதல் வேலை என்றும் கூறினார். மேலும் அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்விக் கடன் முழுவதுமாக தள்ளுபடி, ஈரோடு, சத்தியமங்கலம், பழனி புதிய ரயில் பாதை, நிலக்கோட்டை பகுதியில் சென்ட் தொழிற்சாலை, வைகை அணையிலிருந்து குடிநீர் வழங்க ஏற்பாடு என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். தொடர்ந்து பத்திரிகைகளில் இடைவிடாமல் தொலைக்காட்சிகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி அந்த பொள்ளாச்சி சம்பவம் 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 200க்கு மேற்பட்ட இளம் பெண்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் இறந்து போய் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள். சில பேர் கொலையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம்? யார் உடந்த?
ஆக திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த அரசு மத்திய அரசின் துணையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழிய சுமத்தினால் இதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று இன்றைக்கு இப்படி ஒரு செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ளன. தமிழகம் மற்றும் புதுவையில் 40 மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தலும் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. மனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளிலும் மொத்தம் 1559 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் இடைத்தேர்தல் நடைபெறும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 508 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது. வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு 2 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகிறது. 29ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு பிறகு வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியலை அந்தந்த தொகுதி தேர்தல் அதிகாரிகள் வெளியிடுவார்கள். அன்றைய தினமே வேட்பாளர்களுக்கு உரிய சின்னங்களும் ஒதுக்கி அறிவிக்கப்படும். ஏப்ரல் 18ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெறும். மே மாதம் 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் கடந்த ஆட்சியில் எவ்வித மக்கள் நலப்பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெருவிளக்குகள், மின்சார வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றும் குறை கூறினர். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற அதிமுக எம்பி தொகுதி பக்கமே வந்தது இல்லை என்று குறிப்பிட்டனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் இத்தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்வார் என்றும் அவருக்கே தங்கள் ஓட்டு என்றும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் குறிப்பிட்டனர். நான் செருகனூருங்க, ரெட்டிமாங்குடி போகிற ரோட்டில் ரசிக்கிறேன். செருகனூரில் இருக்கிறேன். முன்னால் ஒரு ரைட்டு போட சொல்லிங்க 10 தடவை பஞ்சாயத்தில் போய் கேட்டேன், இன்ன வரைக்கும் ரைட்டு போடல. கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்தேன், அப்பவும் இந்த இடத்துல ரைட்டு போடல. பாம்பு விட்ட வட்டமாக அந்த ரோட்டில் குறுக்க போகுது. கொலக்குடி சொன்னா, ரெட்டிமாங்குடி சொன்னா, மாவுண்டி சொன்னா எல்லாம் அந்த ரோட்டில் தான் போகிறாங்க. எத்தனையோ பேர் பாம்பு மேலே வண்டி விட்டு போனாங்க. பொம்பளைங்க பாம்பை கண்டுட்டு இப்போ மிரண்டு ஓடினாங்க. அதனால இதில் இருட்டானா நான் என்ன செய்வேன், நான் சொந்தமாக ஒரு பழுப்பு வாங்கி இந்த இடத்துல வெளிச்சம் போட்டு விட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ பாம்புங்க, கேட்டு பாருங்க எல்லாத்தையும். இதில் நாங்கள் குடி இங்கே ஒரு 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி அங்கே தெருவில் இருந்தோம். இங்கே குடி வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தேன். ஏன்னா பாம்புலாம் நிறைய எழுது. இந்த லைனில் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நைட்டில் போகிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு கம்மல் நைட்டு வேணுங்கன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் போய் 2 வாட்டி மனு கொடுத்தோம். அதுக்கு இன்ன வரைக்கும் கிளர்க்கோ பஞ்சாயத்துலேருந்து இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் யார்கிட்ட போய் பேசணும்னு எங்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. இந்த ரோடு ஆக்சிடென்ட் நிறையா ஆகுதுங்க. ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது. மேம்பாலம் போடுறதுக்கு இப்போ ரோட்டு மறியெல்லாம் பண்ணால் தாசில்தார் வந்தாங்க, அசிஸ்டன்ட் கலெக்டர் வந்தாங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்டு பட்டாங்க. இப்போ யாரும் இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பயங்கரமாக ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது. அது மக்களுக்கு எவ்வளோ கெடுதலாக இருக்குது. இன்னமும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் இருக்குது. யாரும் அது ஸ்டெப் எடுக்கலைங்க. அப்போயே நாங்கள் என்னென்னு பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் சொல்லலைங்க. ஒரு 20 நாள் கழிச்சு நாங்கள் கூப்பிட்டுறோம், ஊரில் 4 பேர்த்த கூப்பிட்டு செய்யணும் அப்படின்னாங்க. இன்னும் யாரும் செய்யவும் இல்லை, அது ஸ்டெப்பும் எடுக்கவில்லைங்க. இந்த வில்லேஜுக்கு எம்பி ஃபண்டுன்னு எதுவுமே வந்ததில்லை. இப்போ போட்டியில் வேந்தர் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க செய்வாங்கன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. செய்வாங்க. இந்த மோடி ஆட்சியை அகற்றுறது தான் எங்களோட முதல் தலையாக கடமை எங்களுக்கு. ஆனால் நிச்சயம் வேந்தர் அவர்கள் இந்த தொகுதிக்கு இந்த முறை கண்டிப்பாக வெல்லுவார். நிறையா தொகுதிக்கு செய்வார்ன்னு நாங்கள் நம்புகிறோம். அவருக்கு ஓட்டு நாங்கள் போடுறோம். மருதராஜ் எம்பி ஜெயிச்சிட்டு போனவர் அதுக்கப்புறம் நம்ம பக்கம் வரவே இல்லை. யாரும் நாங்கள் பார்க்கல. பார்த்தா தானே எங்கள் குறைகளை சொல்ல முடியும். நிறைய குறைகள் நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் அவரை பார்க்கவும் இல்லை, எங்களோட குறைகளை சொல்லவும் இல்லை. ஆனால் நாங்களாம் வேந்தருக்கு தான் ஓட்டு போடுவோம். வேந்தர் தான் ஜெயிப்பார். அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. எங்கள் தொகுதி வேட்பாளர், பெரம்பலூரோட தொகுதி வேட்பாளர் போன தடவை ஏடிஎம்கேக்காரர் மருதராஜுங்கிறவர் ஜெயிச்சாருங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே, சின்ன உதவி கூட பண்ணலை. ஆனால் இந்த பக்கம் கூட இன்னும் திரும்பி பார்த்தது கிடையாதுங்க. இப்போ ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நிற்கிறாரு. நம்ம திமுகவோட ஐஜேகே இருக்காரு. நம்ம திமுகவோட கூட்டணியில் நிற்கிறாருங்க. அவர் எங்களுக்கு நல்லது செய்வார் நாங்கள் நினச்சி நம்பிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் வேட்பாளரை நல்லபடியாக நாங்கள் ஜெயிக்க வைப்போம். எங்கள் மக்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க. நாங்கள் எப்படியா இருந்தாலும் எங்கள் வேட்பாளர் ஜெயிக்க வைப்போம்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோங்க. ரொக்கமாக 2 லட்சம் ரூபாய் வரை கொண்டு செல்ல விலக்களிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திடம் வணிகர் சங்க பேரமைப்பு கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. ஒரே நேரத்தில் ஹிட்லராகவும் கோயபல்ஸாகவும் வேடம் போடுபவர் நரேந்திர மோடி என நாஞ்சில் சம்பத் விமர்சனம் செய்துள்ளார். கடலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் TRV ரமேஷுக்கு ஆதரவாக மஞ்சக்குப்பம் பகுதியில் நாஞ்சில் சம்பத் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாடு சின்னாபின்னமாகி போயிருப்பதாக குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, சேலம் ஆகிய 4 மாவட்டங்களில் மரங்களை அழித்து 8 வழிச்சாலை எனும் திட்டம் எதற்காக போடப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். என் பெருமைக்குரியவர்களே, அந்த ஹிட்லர் செத்து போய்விடவில்லை. நரேந்திர மோடியின் வடிவத்தில் இந்தியாவில் இன்றைக்கு அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் ஹிட்லராகவும் கோயபல்ஸாகவும் வேடம் போடுகிற நாடாளுமன்ற நரேந்திர மோடி இடத்தில் நாஞ்சில் சம்பத் கடலூரில் நின்று கேட்கிறேன், இந்த நாட்டிலே கருத்துரிமை உண்டா? இந்தியா சுதந்திர நாடுதானா? ஒரு வெறுப்பரசியலை நீங்கள் முன்வைக்கலாமா? தமிழகத்தில் மோடி எதிர்ப்பலை மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலின் ஆதரவு அலை வீசுகிறது என உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து நெகமம், வடசித்தூர், ஜமீன், ஊத்துக்குளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து, விவசாயிகள் கடன் ரத்து, ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என கூறினார். உலகத்தரம் வாய்ந்த சேலைகள் நெகமம் பகுதியில் உற்பத்தி செய்யப்படுவதால் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த GST வரி முற்றிலும் நீக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கைத்தறி பூங்கா மற்றும் விவசாய கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். எங்கிருந்து காணிலும் மக்கள் அலை, மக்கள் வெள்ளம், அதுவும் நம்முடைய தலைவர் அவர்கள் செல்லும் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் மக்கள் அலையாக பெரும் எழுச்சியோடு மக்கள் பங்கேற்று வருகிறார்கள். எல்லாரும் சொல்றாங்க இது மோடி எதிர்ப்பு அலைன்னு. கரெக்டா? இது பெருமையா சொல்லட்டுமா? இது மோடி எதிர்ப்பு அலை மட்டும் இல்ல, இது மு.க. ஸ்டாலினோட அலை. இதே எழுச்சி ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் இன்னும் 22 நாள் இருக்குமா இருக்காதா? வியாபாரிகள் கொண்டு செல்லும் பணத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரை விலக்களிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கருத்து தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் 4ஆம் ஆண்டு மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு வணிக கட்டிடங்களுக்கு பல மடங்கு வரி விதித்துள்ளதை எதிர்ப்பதாக கூறினார். GST வரி விதிப்பு மற்றும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் வணிகம் நலிவடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். பெரு நிறுவனங்களுக்கு அரசு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையரிடத்திலே நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். சாமானிய வியாபாரிகள் பணம் எடுத்து செல்வதற்கு 2 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். ஆகவே ஒரு வாரம் அவகாசத்துக்கு பிறகு மீண்டும் அன்னாரை சந்தித்து அது ஏற்புடையது இல்லை என்று அவர் மறுப்பார்களே, ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே எங்களுடைய போராட்டம் வெடிக்கும் என்பதை நான் எச்சரிக்கையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டேன். இங்கு வியாபாரிகளுடைய தொழில் முழுமையாக ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக முடங்கி கொண்டிருக்கிறது. சிவகங்கை தொகுதியில் தேர்தல் பரப்புரையை இணைந்தே செய்வோம் என சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் ஆகியோர் இணைந்து காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சுதர்சன நாச்சியப்பன், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவம், மொழி, கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய தேர்தல்தான் இந்த தேர்தல் என குறிப்பிட்டார். ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினரின் நோக்கம் என்றும் தெரிவித்தவர், அதுதான் ஸ்டாலினின் நோக்கமும் கூட என கூறினார். மக்களுக்கு நல்லது செய்யும் ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான கூட்டாட்சியையும் தனிப்பட்ட ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலிலே இன்றைக்கு இந்திய மக்கள் தேர்தலிலே சந்திக்க இருக்கிறார்கள். முழுமையான ஆதரவு, முழுமையான வெற்றியினை இங்கே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே கைச்சின்ன வெற்றி பெற வேண்டும். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரு மக்களவை தொகுதிக்கும் காலியாக உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
இவ்விரண்டு தேர்தல்களிலும் போட்டியிடுபவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. இறுதி நாளான நேற்று மக்களவைத் தொகுதிக்கு 37 பேரும், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் தொகுதிக்கு 11 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எவ்வித முயற்சியும் செய்யாத முதல்வராக நாராயணசாமி உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என கூறிய அவர், ஏழைகளுக்கு இலவச அரிசி தரவில்லை என்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். திருநெல்வேலியில் மக்களவைத் தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி வழி சுழற்சி முறையில் பிரிக்கப்படும் பணியை கட்சி பிரதிநிதிகள் முன்பு மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மாவட்டத்திற்குட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், வாக்குப்பதிவு சரிபார்க்கும் இயந்திரங்கள் என வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான அனைத்தும் நாளை அனுப்பப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 6,30,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்செங்கோடு காளிப்பட்டி அருகே தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த தீபாராம் என்பவரிடமிருந்து 4,60,000 ரூபாயும், சேலம் சாலையில் ஆரோக்கியமேரி என்பவரிடம் 1,70,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தில்லிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டி, சென்னை சூப்பர் கிங்ஸ் த்ரில் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஈரானின் 10 மாகாணங்கள் கடுமையான மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதுவரை 19 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானில் கடந்த 9 நாட்களாக பெய்து வரும் கடுமையான கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஹசன் ரோஹானி வெள்ளம் சூழ்ந்துள்ள நகரங்களிலிருந்து மக்களை வெளியேற்ற இராணுவத்திற்கு உத்தரவிட்டார். தலைநகரான தெஹ்ரானில் அலுவலகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களை மூடுமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டது. அடுத்த 7 நாட்களுக்கு தொடர் மழை இருக்கும் என உள்ளூர் வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியது. IPL 12வது சீசனின் 5வது லீக் ஆட்டம் டெல்லி பெரோஷா கோட்லா மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன்களை எடுத்தது. சென்னை அணி சார்பில் பிராவோ 3 விக்கெட்டும், சாகர், தாஹிர், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதையடுத்து 148 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.4 ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது. Oh, what a shot. It's gone straight and it's gone long. Enough of waiting, enough of singles. Time to tee off. That's what I'm talking. It's too needed now. Oh, he's gone. He's got his first. Yes, he's walking. No need to appeal. This is going to go. Same stuff. Pull to the leg side. That's the game. That's the set and that's the match. Oh, takes the Chennai Super Kings home. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நந்தையாறு இணைப்பு பாலம் திட்டம் நிறைவேற்றப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. தொட்டியம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம். டாக்டர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பு. விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழகம் மற்றும் புதுவையில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.